Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் எப்படி மாறும்ன்றதே தெரியாது. ஏன்னா தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன வேணாலும் ஒரு மாற்றமும் நடக்கலாம். அப்படிதான் தமிழ்நாட்டுல நாங்க பலமான கூட்டணின்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருந்தாலும் திமுகக்குள்ள பல குளறுபடிகள் முரண்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுல இருந்தே இவங்க பாஜகவுக்கு சொம்பு தூக்குற கட்சி அதிமுகன்னு திமுக பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? ஆனா இப்ப திமுகக்குள்ளதான் பல முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா போன வருஷத்துல இருந்தே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும்னு காங்கிரஸ் அடாவடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு போயிடுவோம்னு சொல்லி பேரம் பேசிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஸ்டாலினுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. காங்கிரஸ் மட்டும் அடாவடி பண்ணல, இப்ப கூட்டணிக்குள்ள இருக்கிற நிறைய கட்சிகளையும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 2026 தேர்தல்ல திமுக கூட பல புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி அண்ணா அறிவாலயத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். 2021 நடந்த தேர்தல் அப்ப திமுக காங்கிரஸுக்கு 25 இடங்களை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2016 40 இடங்களை கொடுத்து அவங்க 8 தொகுதிகள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. இதனாலயே காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை கொடுக்காம திமுக தவிர்த்துட்டு வந்தது. ஆனா இந்த தடவை எங்களுக்கு 40 சீட்டாவது கொடுக்கணும், இல்ல அதிகாரத்திலேயாவது பங்கு கொடுக்கணும்னு ரொம்ப கராரா இருக்காங்களாம் காங்கிரஸ். இதனாலதான் எம்பி கனிமொழி நேரடியா ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலையும் சரி பங்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி அவங்களே நேரடியா சொன்னதா சில தகவல்களும் இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியே தமிழ்நாட்டுல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேக்குறப்ப தமிழ்நாட்டை பல வருஷமா ஆண்ட கட்சி காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு திமுக கிட்ட நேரடியா கேட்டதாகவும் சில தகவல்கள் சொல்றாங்க. முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுங்க, இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்களே, கடந்த 5 வருஷத்துல மக்களுக்காக என்ன பிரச்சனையா அவங்க கேட்டிருக்காங்க, மக்களுக்காக எந்த இடத்துல நின்று இருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படி கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் மட்டும் தான் திமுகவுக்கு தலைவலியா இருக்கான்னு கேட்டா இல்லங்க. விசிகாவும் அப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஏன்னா திமுகக்குள்ள பாமகவுடைய ராமதாஸ் அணியினர் உள்ள வந்தாங்கன்னா விசிகா தரப்பு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. பாமக உள்ள வந்தா விசிகா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்துல, அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான். அதில் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். 2021 திமுக கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய முரண்பாடுகள் இருக்கிற நிலையில இந்த தேர்தல்ல 2026 நடக்க போற தேர்தல்ல திமுக கூட பல புதிய கட்சிகளும் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப நாளாவே நான் இவங்க கூட சேர போறேன், இல்ல அவங்க கூட சேர போறேன், எங்களுக்கான நேரம் வரும், நாங்க சாணக்கியரா மாற போறோம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா வீரவசனம் பேசிட்டு இருக்கிற அந்நியார் எந்த பக்கம் போக போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஆனா கடந்த சில வாரமாவே அவங்க திமுக பக்கம் தான் போக போறாங்க அப்படின்னு பல உறுதியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எங்க போக போறோம்? நாங்க இங்கதான் இருக்க போறோம். அறிவிப்பு வந்த பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்க முதல்ல அறிவிக்க இருக்கிறோம். 2016 இதே மாதிரி தேமுதிக திமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படின்றத டாக்டர் கலைஞர் கருணாநிதி எப்படி சொல்லியிருந்தாருன்னா, பழம் நழுவி பால்ல விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா கடைசியில கலைஞருக்கே ட்விஸ்ட் கொடுத்து அதிமுகல போய் சேர்ந்தாங்க தேமுதிக. அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் திமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள். அப்படி இருக்க தேமுதிக 18 இடங்கள்லயும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு திமுக தரப்புல இருந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தா 6 இல்ல 9 சீட்டுகளும் ஒரு எம்பி சீட்டும் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப தேமுதிகவுக்கு கூடுதலாவும் இல்ல குறைவாவும் தொகுதி கொடுத்தாலும் இதுக்கு முரண்பாடா விசிகா தரப்புல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு 6 இல்ல 8 சீட்டு கொடுத்தா கூட மற்ற கட்சிகளுக்கு
தொகுதிகளை குறைத்து கொடுக்கறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை தேமுதிக மட்டும் இல்லாம கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம்னு பல புதிய கட்சிகளும் உள்ள இருக்கு. ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கிற பல கட்சிகளுடைய முரண்பாடு, இப்ப புதிய கட்சிகளுடைய வருகை அப்படின்னு திமுக ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு. யார் கூட எப்படி கூட்டணி அமையும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படும், எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பல குழப்பத்துல திமுக இருக்கிறதாவும் சில அரசியல் வட்டாரங்கள் சொல்ற கருத்தா இருக்கு. அதே மாதிரி திமுக கோட்டையா இருக்கக்கூடிய நார்த் சென்னை, நார்த் மதுரை போன்ற இடங்கள்ல காங்கிரஸ் எங்களுக்கு தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்னு இப்போ டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் திமுக விட்டு விலகி போகாது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, முடிவாயிடுச்சுன்னு எடுத்துங்க, பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா விஜய் கூட சேர வாய்ப்பில்லைன்னு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் கண்டிப்பா காங்கிரஸ் விஜய் கூட இணையாது, திமுக கிட்ட இன்னும் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுது. ஆனா இந்த விஷயத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2026 தேர்தல குறைஞ்சது 165 இடங்கள்லயாவது தனித்து போட்டியிடணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காராம். யாரு என்ன சொன்னாலும் திமுக 165 இடத்தை தாண்டி குறைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. போன தேர்தல்ல அவங்க 133 இடங்கள்ல வென்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாங்க. அப்ப பல கட்சிகளும் அவங்களுக்கு பலமா இருந்தது. இந்த தேர்தல்ல 2026 நடக்க போற தேர்தல் உண்மையாகவே யாருக்கு பலம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. அதிமுகல பல சலசலப்பு இருந்தது. டிடிவி தினகரன் வெளியேறினது, ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு 2 அணியா பிரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம பாஜகக்குள்ள பல நெருக்கடிகள் அதிமுகவுக்கு இருந்தது சொல்லப்பட்டாலும், ஆனா இப்ப மோடிஜி வருகைக்கு அப்புறமா அதிமுக கூட்டணி இன்னும் பலம் வாய்ந்ததா இருக்கிறதாவும், என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலம் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கு அப்படின்றதுதான் உண்மையா பார்க்கப்படுது. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? அதிமுக சார்பா தேர்தல் அறிக்கையையும் அவங்க தான் முதல்ல வெளியிட்டு இருக்காங்க. இப்படி அதிமுக கூட்டணி பலமா இருக்குன்றத ஒவ்வொரு இடத்துலயும் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக நாங்க பலமா இருக்கோம்னு சொன்னாலும் கட்சிக்குள்ள 1008 குழப்பங்களும் 1008 முரண்பாடுகளும் இருக்கிறது தான் கள நிலவரமா இருக்கு. தேர்தல் வர அப்ப மட்டும் எல்லா கட்சிகளும் எங்களுக்கு இத்தனை இடங்களை கொடுங்க, இத்தனை தொகுதிகளை கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா மக்களுக்காக எந்த கட்சி மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து பேசுச்சு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்துல மட்டும் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. தேர்தல் வர இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே திமுகல எந்தெந்த கூட்டணி வரப்போகுது, யார் யாருக்கு என்னென்ன தொகுதி ஒதுக்க போறாங்க அப்படின்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளிவந்துடும் எதிர்பார்க்கப்படுது. இப்படி கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற தலைவலிய மு.க. ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ள போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.